நான் உங்க அருண். ஒரு வீட்டுக்குள்ள அடைப்பட்டிருக்கும் பேய் ஒண்ணு அந்த வழியா போறவங்களுக்கு ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்துதுன்னு பெயர் சொல்லி கூப்பிடுதுன்னு எனக்கு ஒரு அதிரடி தகவல் கிடைச்சிருக்கு. போதீங்க, பயமா இருக்கு. விபத்தை ஏற்படுத்தும் ஆந்திரா பேய் வீடு. பயந்து கூப்பிடுற மாதிரி இங்கே வாங்கலாம் கூப்பிடும். 3வது கண் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போதே விபத்து நடந்த பயங்கரம். ஐயோ, திடீர்னு இந்த பக்கம் எது போகுதுன்னு தெரியல. இந்த 2015வது வருஷத்துல 3வது முறையா நான் ஆந்திராவுக்கு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மோட 3வது கண் நியூ இயர் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்காக டீமோட திருப்பதிக்கு வந்தேன். அப்புறமா நெல்லூர் பக்கத்துல வானத்துல வித்தியாசமான உருவங்கள் பறந்ததா ஒரு தகவலை கேள்விப்பட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன். சமீபத்துல நெல்லூர்ல வானத்துல அதிசய உருவங்கள் தோன்றுனதை பத்தி ஒளிபரப்பான 3வது கண் எபிசோட பார்த்தவங்க அதே நெல்லூர்ல நடந்துகிட்டு இருக்கிற வேற ஒரு அமானுஷத்தை பத்தின தகவலை நமக்கு தெரிவிச்சாங்க. அந்த தகவலை அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நான் ஆந்திரா நெல்லூருக்கு வந்திருக்கேன். பேய் குடியிருக்கிறதா சொல்லப்படும் வீடு நெல்லூர்ல சந்திரபாபு காலனில இருக்குன்னு எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. அங்கதான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். இப்படி தங்களோட சொந்த ஊர்ல நடக்கிற அதிசயங்களை 3வது கண் நிகழ்ச்சியில பார்த்துட்டு பிரமிச்சு போற பார்வையாளர்கள் அடுத்தடுத்து ஆர்வத்தோட அமானுஷ தகவலை கொடுக்கறாங்க. இந்த எபிசோட பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்ப நான் நெல்லூர்ல இருக்கிற சந்திரபாபு காலனிக்கு வந்திருக்கேன். அங்கதான் நான் தேடி வந்த பேய் வீடு இருக்கிறதா எனக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த இடம் ஊருக்கு வெளியே ரொம்ப ஒதுக்குப்புறமா தான் இருக்கு. கருவேல மரங்கள் தான் இந்த இடம் ஃபுல்லா இருக்கு. ஒரு வழியா பேய் குடியிருக்கிறதா சொல்லப்படுற வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த வீடு. பார்க்கும்போது பயப்படும்படியான தோற்றத்துல தான் அந்த வீடு இருந்தது. வீட்டை சுத்திலும் செடிகள் புதர் மாதிரி வளர்ந்திருந்தது. இப்படி தனிமையான ஒரு இடத்துல வீடு இருக்கிறதே பய உணர்ச்சியை அதிகப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. பருந்து மாதிரியான காட்டுப்பறவை ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தான் இந்த மாதிரியான காட்டுப்பறவைகளை பார்க்க முடியும். இதுவே எனக்கு மிரட்சியா தான் இருந்தது. எங்களை பார்த்த உடனே அங்க மேய்ஞ்சுகிட்டு இருந்த ஒரு எரும மாடு ஓட ஆரம்பிச்சது. அந்த இடத்துல ஏதோ விபரீதம் நடக்க இருக்கிறத உணர்ந்து ஓடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பொதுவாக வீட்டை காலி பண்ணிட்டு போகிறவங்க சிம்பிளாக வீட்டை லாக் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்காரவங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ், ஜன்னல் இப்படி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சிமெண்ட் வச்சு மூடிட்டு தான் போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் பேய் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பெண் பேய் இந்த வழியாக வரவங்க எல்லாரையுமே பெயர் சொல்லி கூப்பிடுமா. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான சத்தம்லாம் கொடுத்து கூப்பிடுங்கிறதுனால இந்த வீட்டுக்காரவங்க இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக மூடிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் இன்னமும் இந்த வழியாக நைட்டில் யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த பெண் பேய் அவங்களோட பெயரை சொல்லி கண்டிப்பாக கூப்பிடுமா. அந்த வீட்டை சுத்தி இருந்த ஜன்னல்களை எல்லாம் சிமெண்ட்டை வச்சு கட்டி மூடி இருந்தாங்க. இப்படி எங்கேயும் பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. ஜன்னல்களை மூடி இருப்பதே உள்ளுக்குள்ள ஏதோ பயங்கரமான அமானுஷம் இருப்பதா தான் எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு மிரட்டலான சம்பவங்கள் தான் நடக்க போகுது அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. இந்த பேய் வீட்டை பத்தியும் இங்க இருக்கிற பேயை பத்தியும் எனக்கு தகவல் சொன்னவங்க முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டு எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த வீட்டுல இருக்கிறது ஒரு பெண் பேயின்னும் அந்த பெண் பேய் நட்ட நடு ராத்திரி இந்த வீட்டை கிராஸ் பண்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க வச்சு ரத்த காயத்தை ஏற்படுத்துதுன்னும் பேரை சொல்லி கூப்பிட்டு பயப்பட வைக்குதுன்னும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மிட்நைட் இந்த வீட்டுக்குள்ள போய் அப்படி என்னதான் நடக்குதுங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற முடிவை நானும் என்னோட டீமும் எடுத்தோம். நிச்சயமா அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லைன்னு மனசுக்குள்ள தோணுச்சு. ஆனாலும் அந்த த்ரில்லிங்கான மிட்நைட்டுக்காக நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன்.
இந்த பேய் வீட்டை பற்றி நமக்கு தகவல் சொன்னவங்க இந்த வீடு ஒரு காட்டுக்குள்ளே தனியாக தான் இருக்கும், இந்த வீட்டை பற்றி அந்த ஊர்க்காரங்க யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த பேய் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஊர்க்காரங்கள்ட்ட போய் கேட்டால் தான் தெரியும். பட் இந்த ஊர்க்காரங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சிக்காக நான் ஊருக்குள்ளே போய் கேட்க போகிறேன். நடு ராத்திரி தான் இதுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுற பேய மீட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை எடுத்ததால இங்க உள்ள ஊர் மக்களை சந்திச்சு இந்த பேயோட அட்டகாசங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்காக ஊருக்குள்ள வந்தேன். இவரு கங்காதர். இந்த பகுதியில 15 வருஷமா இருக்காரு. ப்ரொஃபஷனல் ஸ்டோர் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து செட்டில் ஆயிருக்காரு. நான் இங்க வந்ததற்கான நோக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல பேய பத்தி பேசுறதுக்கு தயங்கினாரு. அப்புறமா பேச ஆரம்பிச்சாரு. அந்த பேயோட அட்டகாசம் இந்த ஊருக்குள்ளேயும் நடந்திருப்பதா சில சம்பவங்களை எனக்கு குறிப்பிட்டாரு. எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? இங்கே வந்து 15 வருஷமாக இருக்கிறோம். இங்கே பேய் வீடு இருக்குல்ல? ஆமாம், அங்கே இருக்குது. ஆமாம். அங்கே என்ன நடக்குது? அங்கே போகிறவங்களுக்கு வர்றவங்களுக்கு இந்த ஆட்டோங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போகுது, ஸ்கூட்டரில் அடி போடுது, கை கால் உடையுது, சில பேர் செத்துருக்காங்க, கைத்தெல்லாம் அறுத்து. எதனால அங்கே அப்படி நடக்குது? இந்த காற்று கருப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்குது. காற்று கருப்பு? பேய் இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்குது. இந்த உங்கள் ஊர் பக்கம்லாம் வருமா? எங்கள் ஊர் பக்கம் அதுக்கு முன்ன வந்துக்கணும், கோயில் இல்லாத போது எல்லாரும் மெட்டி இருக்குது, எல்லாம் செய்திருக்கு. என்ன பண்ணும் இங்கே வந்துச்சு அப்படின்னா? மெரிக்கும், ரொம்ப பேர் மெரிக்கும், செவுத்தில் உக்காந்துக்கும், இந்த மதில் செவில் உக்காரோம், அங்கே உக்காரோம், இங்கே உக்காரோம், ஊடே தாண்டும், ஊடுங்களே தாண்டும். இந்த பகுதியில உள்ள மக்கள் இந்த வீட்டுக்கு பக்கத்துல நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு காரணம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பேய் தான் அப்படிங்கறதுல தீவிரமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. மிட் நைட்ல அந்த வீட்டை கிராஸ் பண்ற எல்லா வாகனங்களுக்கும் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுதான். இது எல்லாமே தவிர்க்க முடியாத பிரச்சனையா அந்த பகுதியில பேசப்படுது. நடந்து முடிஞ்சு போன சில மரணங்களுக்கும் இந்த பேய் தான் காரணம் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட போது எனக்குள்ள பகீர்னு இருந்தது. ஒரு 4-5 பேர் நடந்துருக்கு. மீதி பேரெல்லாம் ஆக்சிடென்ட் எல்லாம் நிறைய ஆகிக்கினே இருக்கு, கணக்கு போட முடியாமல் இருக்கு. இப்போ நடக்குது ஆக்சிடென்ட்? இப்போ கூட ஆகுது, போன மாசத்துல கூட நடந்தது. அந்த பேய் இருக்கிற வீட்டு பகுதியை இங்க உள்ளவங்க அதை ஒரு ஒதுக்கப்பட்ட ஏரியாவா தான் நினைக்கிறாங்க. அங்க போனா நிச்சயமா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு இவங்க தீவிரமா நம்புறதால அந்த பகுதிக்கு போறத இவங்க தவிர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியாவுக்கு புதுசா வரவங்களையும் அந்த பகுதிக்கு போக கூடாதுன்னு கடுமையா எச்சரிக்கை பண்றாங்க. என் மேலையும் அக்கறைப்பட்டு எச்சரிக்கை கொடுத்தாங்க. எங்க கூட அந்த வீட்டுக்கு வரீங்களா? அந்த வீட்டுக்கு அப்பா நான் என்னால் வர முடியாது. ஏன்? அந்த இடத்துக்கு நான் போனேன்னா பயமா இருக்கு. நாங்க தான் இருக்கோமே, வாங்க நாங்க போய் பார்க்கலாம். அப்பா நீங்க போகிறீங்க தம்பி, நீங்கன்னா வெளியூருக்காரங்க, நீங்க போனா கூட இப்படி இருக்கு, நாங்களே பார்க்குறோம் இல்லை கண்ணால், அதனால அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இல்லை. நம்ம தனியாக போனால் தானே பயம், நம்ம 4-5 பேர் கும்பலாக போயிடலாங்க. கும்பலாக போனால் கூட உடல் நிலைமை சரியில்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு அந்த சக்தி, அது விபரீதமான காற்று, பேய், பயங்கரமான பேய், அது ரத்தத்தை உரியக்கூடிய சக்தி கூட இருக்கு அதுக்கு. அந்த வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நான் கங்காதரை கேட்டதுல அவரு ரொம்பவே பயந்துட்டாரு. ஏதோ கேட்க கூடாத விஷயத்த கேட்ட மாதிரி என்கிட்ட பயங்கரமா ரியாக்ட் பண்ணாரு. அப்புறமா சாந்தப்படுத்தி கங்காதரை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். எங்க கூட கார்ல அந்த இடத்துக்கு வந்தாரு. கங்காதருக்கு பேய் இருக்கிறதா நம்பப்படுற அந்த இடத்துக்கு வரதுல உடன்பாடு இல்ல. ஒருவித பயத்தோடவே வந்தாரு. வேற யாராவது கூட்டிருந்தா வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். தமிழ்நாட்டுக்காரங்களாச்சேன்னு தான் கூட வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சபடியே இருந்தாரு. இங்க நாங்க வரணும்னாவே பயம், உங்களால நீங்க நம்ம ஊருக்காரங்கன்ட்டு நான் இந்த காட்டுறேன்ன கண்டி நீங்க வர்றதே கம்மிங்க, வரக்கூடாது இந்த இடத்துல. எங்களுக்கே பயமா இருக்குது. நீங்க ஏதோ போயிடுங்கன்னு சொல்றேன். 12 ஆச்சியோ இல்லையோ அதுக்காட்டையும் வந்துச்சு, அப்படியே மேலே உக்காந்துச்சான். ஆன்னு கத்துறாரு, ஏதோ இருக்கு, யாரோ செத்து போயிட்டாங்க, அது யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும்.
ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் ஆந்திரா மாநிலம் நெல்லூர்ல இருக்கேன். இங்க இருக்கிற ஒரு வீட்ல 20 வருஷமா ஒரு பேய் இருக்கிறதாகவும் அதனால இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போற வண்டியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிறதாகவும் தகவல் சொல்லியிருந்தாங்க. பேய் பயத்துக்கு காரணமான அந்த வீட்டை பார்க்க தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்த டைம்ல இருந்து பேயால ஆக்சிடென்ட் ஆனவங்களோட அனுபவத்தை நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு முடிவெடுத்திருந்தேன். அதுக்கான வாய்ப்பு நான் தாமுவை சந்திச்ச போது கிடைச்சது. தாமோதரன் இவரு தாமு. சந்திரபாபு காலனியை சேர்ந்த இவரு இங்க 4 வருஷமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் இரவு அந்த பெண் பேய் இவரோட ஆட்டோவை பல்ட்டி அடிக்க வச்ச ஒரு நேரடி அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. எவ்வளோ நாளாக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? 4 years. ஓட்டிட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு பேய் வீடு இருக்குல்ல, அந்த பேய் வீட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ನನಗೆ நடக்காச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த வீடு அந்த பக்க பேய் வல்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த அதோ இருக்கா தெப்பா எப்படி நடந்துச்சு? அந்த வயலோ வராதுக்குள்ளே நேராக பூத்தமாக அட்டம் வரைஞ்சிச்சு. அந்த ஆட்டோ தள்ளி போச்சுன்னா எனக்கு தலைக்க வரைஞ்சி அவரோட ஆட்டோவிலேயே அந்த இடத்துக்கு போறதுக்கு தயாரானோம். தாமுவுக்கு அந்த பேயால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதா சொல்லப்பட்டாலும் இப்படி துணிச்சலா அங்க வரதுக்கு சம்மதிச்சது எனக்குள்ள ஆச்சரியமான நிகழ்வா தான் தோணுச்சு. கரெக்டா அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு நேர் பகுதியில் ஆட்டோவை நிறுத்தினாரு. இந்த வீட்ல பேயோட பாதிப்புகள் இருக்கிறது தாமுவுக்கு தெரியுமா? ஆனாலும் அவர் வீட்டுக்கு திரும்புற வழக்கமான ரோட்ல ஏற்பட்ட பிரச்சனையால இந்த ரோடு வழியா வந்திருக்காரு. நைட்ல இந்த வழியா வரும்போது வித்தியாசமான ஏதோ உருவம் அவர் ஆட்டோ முன்னாடி பாஸ் ஆகுற மாதிரியான ஒரு போலி தோற்றம் இவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. பயத்துல இவர் பிரேக் போட்டிருக்காரு. அவ்வளவுதான் ஆட்டோ பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஏற்பட்ட காயத்தை என்கிட்ட காட்டினாரு. தாமு தன்னோட முகத்தை கண்ணாடியில பாக்குற ஒவ்வொரு சமயமும் அந்த பேய் ஏற்படுத்திய காயத்தை நினைச்சு பார்த்துக்குவாராம். ஆரம்பத்துல இந்த பகுதி மக்கள் பேயோட பாதிப்பை முழுசா உணரல. அதனால அந்த பேய் இருக்கிறதா சொல்லப்படுற வீட்டுக்கு பக்கத்திலேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போக போக அந்த பேயோட அட்டகாச சம்பவங்கள் தெரிய வர வீடு கட்டுறதை அப்படியே நிறுத்திட்டு இடத்த காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த பேய் பயத்தால பேஸ்மெண்ட் மட்டும் போடப்பட்டு அப்படியே இருக்கும் இடங்களை எனக்கு காமிச்சாரு. ஏன் உங்களா வீடு கட்டிக்க இங்கே வரலையா? இந்த தொல்லையால் இந்த பில்டிங்கால் பயந்துக்கிட்டு வர முடியாமல் கொத்தனம் பண்ண முடியாமல் இருக்காங்க. நேரம் ஆக ஆக எனக்குள்ள எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருந்தது. நான் கேள்விப்படுற சம்பவங்களால இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற முயற்சியில எனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு நைட்டு நான் உள்ளுக்குள்ள போறதுல உறுதியா இருந்தேன். பேயோட தொந்தரவு இந்த வீட்டுக்குள்ள அதிகமானதால இந்த பகுதி மக்கள் அதிகமா பாதிப்படைஞ்சிருக்காங்க. அந்த பேய் எதுக்காக இங்க இருக்கு, அதோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்களை செஞ்சா பேயை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த ஏரியா மக்களுக்கு வந்திருக்கு. அதுக்காக மாந்திரீகர்களை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சு போயிருக்கு. அந்த பேய் இருக்கிறது தெரிஞ்சு நிறைய சாமியார்லாம் வந்து அதை சரி பண்ண பார்த்தாங்களா? அது இதுவரைக்கும் மந்திரக்காரங்க எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க போயிருக்கிறாங்க, யாரும் அடக்க முடியாமல் போயிடுச்சு. பேயோட தொந்தரவுகள்ல இருந்து விடுபட முடியாத ஏரியா வாசிகள் பேயோட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு புது முயற்சியை எடுத்திருக்காங்க. அந்த பேய் வீடு இருக்கிற பகுதிக்கு பக்கத்திலேயே சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த கோயில். பேய் பத்தின தொந்தரவுகள் அதிகமாயிடுச்சுன்னா இந்த ஊர் மக்கள் இங்க வந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. சிலர் இந்த அம்மன் கோயில் இருக்கிற எல்லை பகுதியை தாண்டி போறதே இல்லையா. இந்த கோவில் எதுக்காக கட்டினீங்க? இந்த காற்று பேய் இருக்கிறதுனால கட்டினோம். ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டிட்டோம்னா இந்த பேய் பிசாசி வராமல் இருக்கும். அதனால் தடை போட்டு ஐயருங்களெல்லாம் இட்டுன்னு வந்து அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் போட்டு அதுக்கு கல் விக்கிரம் கொண்டாந்து வச்சு அதுக்கு பயங்கரமான பூஜை பண்ணோம். மரத்தை கூட 2 மரம் வச்சோம். வேப்ப மரம் ஒன்று, ஆலமரம் ஒன்று.
இந்த மரத்தை வச்சதுனால எந்த காற்று கருப்பும் நடுங்காத அளவுக்கு சக்தி இருக்குது. நாங்கள் பயந்துக்கின்னு இந்த கோயிலாண்டுக்குள்ளேயே சுற்றி இருக்கிறோம். கோயிலுக்கு இந்தாண்டே இருக்கிறோம். நாங்கள் கோயிலாண்டா அந்த காற்று கருப்பு பேய் பிசாசு எல்லாம் வராது. பேய்களுக்கு அசைவம் ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் பேய் இருக்கிறதா நம்பப்படுற பகுதியை கிராஸ் பண்றவங்க நான்வெஜ் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படி பேய் இருக்கிற பகுதிக்குள்ள அசைவத்தோட போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பேயோட பாதிப்புகள் வந்துடுமா. அப்படி ஒரு சம்பவம் இங்க இருக்கிற பேயால ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு. இவங்க லக்ஷ்மி இந்த ஏரியாவுல பல வருஷங்களா கடை வச்சிருக்காங்க. இவங்களோட கணவர் நான்வெஜ் வாங்கிட்டு பேய் இருக்கிற பகுதியை கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. பேய் அந்த வாசனையை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுச்சான். அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மியோட கணவரை தூங்கும் போது பேய் அமுக்க ஆரம்பிச்சிடுச்சான். உள்ளதான் படுப்போம். அன்றைக்கினும் நல்லா இருக்கு, வெளியே படுத்துக்கலாம் வான்ட்டு சொன்னார். சரி எல்லாரும் பசங்கள்லாம் போட்டு படுத்துக்கணும். அப்புறம் அப்படியே 12 அவருக்கு தூக்கமே வரலையாம். நான் தூங்கிட்டேன். அவர் 12 ஆச்சியோ இல்லையோ அதுக்காட்டியும் வந்துச்சு, அப்படியே மேலே உக்காந்துச்சான். அப்புறம் அவருக்கு முடியல, ஆன்னு கத்துறாரு. நான் எனக்கு சப்தம் கேட்டுச்சா, நான் என்னப்பான்னு கேட்டாக்கா இப்படி தட்டினேன் மூஞ்சி மேலே. என்னப்பா ஏன் அப்படி கத்துறான்னு தட்டினாக்கா அப்புறம் அவர் ஏஞ்சிட்டு ஹடாவிடியே ஏஞ்சிட்டு ஒரு கையில் கொம்பு ஒரு கையில் தொடப்பம் எடுத்துக்கிட்டு ஏந்திரு சீக்கிரமா பசங்களெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே போட்டு திண்டியெல்லாம் போட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டோம். நாங்கள் வராத முன்னே அங்கே ஏதோ இருக்குது, யாரோ செத்து போயிட்டாங்க, அது யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் பார்க்கலான்னா ஆனால் அந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. கொஞ்சம் பொழுது போச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க. என்னாச்சு இல்லைங்களா, இந்த பக்கம் எப்போ வரல, இப்போதான் வந்திருக்கோம். இன்னும் திடீர்னு இந்த பக்கம் எது போகுதுன்னு தெரியல, பிரேக் அடிச்சோம் விழுந்துட்டோம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. 20 வருஷமா ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஆந்திரா மாநிலம் நெல்லூர்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நான் அந்த வீட்டுக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்தது. நான் ஏற்கனவே சந்திச்ச கங்காதரன் என்னை தடுத்து நிறுத்தி எனக்கு வர இருக்கிற ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தணும்னு உறுதியா இருந்தாரு. ஆனா நான் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுல உறுதியா இருந்தேன். எங்க போவே கூடாது தாத்தா. போகக்கூடாது. நாங்களே போகிறதுக்கு பயப்படுறோன்னா நீங்கள் போகணுன்றீங்க. இது எதனா நடந்ததுன்னா ரத்த கக்கிக்கு கூட சாப்பிட்றாங்க சில பேர். இந்த கோயிலை கும்பிட்டு போனா வந்ததுக்கு கோயிலை கும்பிட்டுட்டு வேணா போங்க. நான் சாமியை வேண்டிக்கிட்டேன். மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்தது. பேயை நேரடியா சந்திக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தேன். ஒரு மரக்கட்டையில தீப்பந்தம் ரெடி பண்ணினேன். கங்காதர் எனக்கு உதவி பண்ணாரு. தீப்பந்தம் ரெடி. கங்காதர் என்னை விட்டுட்டு அங்கிருந்து புறப்பட்டாரு. நான் அவருக்கு விடை கொடுத்தேன். ஏன்டா நீங்க உள்ள வரலையா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நீங்க எந்த ஊர் தானே? நான் இந்த ஊராக இருந்தால் கூட எனக்கு பயம், நான் வரமாட்டேன். அப்பா நல்லது இல்லை, உங்கள் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் போகிறேன். நான் என்னால் முடியாது. தீப்பந்தத்தோட பேய பார்க்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். தலைவாசல் எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு புதரா இருந்தது. டைல்ஸ்ல இருந்த ஆஞ்சநேயர் உருவம் சிதிலம் அடைஞ்சிருந்தது. மனசுக்குள்ள சாமியை வேண்டிக்கிட்டேன். அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற பயத்தோட நான் நாலா பக்கமும் தீப்பந்தத்தோட சுத்தினேன். கிணத்துக்குள்ள பார்த்தேன். அதுல பாதாளமா இருந்தது. அந்த நைட்ல அந்த கிணத்தை பார்த்தது எனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு உருவம் எனக்கு முன்னால இருக்கிற சுவத்துல தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு பயத்துல வேர்த்துச்சு. அப்புறம்தான் அது என்னோட உருவம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
ஒரு வகையில அது எனக்கு ஏமாற்றமா இருந்தது. உடைஞ்சிருந்த வீட்டு சுவர் பகுதி வழியா வீட்டோட உட்பகுதிக்குள்ள வந்தேன். எல்லா இடங்கள்லயும் கரையான் புத்து இருந்தது. அந்த இரவு வெளிச்சத்துல அந்த புத்துகளை பார்க்கும்போது எனக்குள்ள பய உணர்ச்சி வந்தது. வீட்டுக்குள்ள இருந்த வாசலையும் ஜன்னல்களையும் செங்கலை வச்சு மூடி இருந்தாங்க. எனக்கு பேய் பத்தின எந்த தடயமும் கிடைக்கல. அப்படிங்கிற நேரத்துல அந்த அதிர்ச்சி காட்சிய நான் பார்த்தேன். வௌவால்கள் தலைகீழா தொங்கிட்டு இருந்தது. அப்பதான் வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் வெளியே ஓடி வந்தேன். இருட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல. என் டீம் ஆட்களும் பதற்றத்தோட ஓடி வந்தாங்க. இல்லைங்களா, இந்த பக்கம் எப்போ வரல, இப்போதான் வந்திருக்கோம். இன்னும் திடீர்னு இந்த பக்கம் எது போகுதுன்னு தெரியல. பிரேக் அடிச்சோம், விழுந்துட்டோம். அப்புறம்தான் அந்த சம்பவம் எனக்கு புரிய வந்தது. அந்த ரோட்ல வந்த 2 வீலர் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்திருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த ரோட்ல வந்தவங்கள பேய் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருச்சுன்னு வருத்தப்பட்டாங்க. மாமெல்லாம் நாங்கள் போகிறது சுற்றி வை அந்த எங்கள் ஊர் சைடு ஷார்ட்கட்டில் போயிடுவோம். ஃபஸ்ட் டைம் என்னன்னா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஷார்ட்கட்டை போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட் டைம் இது நடந்தது. யாரும் சொன்னாங்க பேய் இருக்குது அந்த கூட லைன் விட்டுட்டு போகாதீங்க சொன்னாங்க. வந்தனால இப்படி குறுக்கா ஏதோ வெள்ளை இது தெரிஞ்சு வெள்ளை மாரி தெரிஞ்சு ரோடு கிராஸு. சரி எதுன்னு பார்க்கலான்னு பிரேக் வச்சோம். பிரேக் கண்ட்ரோல் ஆகலை. இந்த இடத்து வழியா வந்திருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள அனுப்பி வச்சோம். பேய் தங்களோட உருவத்தை நேரடியா வெளிப்படுத்தாவிட்டாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மூலமா உணர்த்தும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்தது. வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த நெல்லூரை விட்டு நான் புறப்பட்டேன். அடுத்து ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தீராத நோய் தீர்க்கும் பழனி நவபாஷான சிலையை போல் பூமிக்கடியில் கிடைத்த மரகத சிலை. இந்த மரகத சிலைக்கு பாலெல்லாம் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை குடிச்சாங்க அப்படின்னா கேன்சர் போன்ற விதமான எல்லா நோய் சரியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கேன்சரை குணமாக்கும் அபிஷேக பால். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.